போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் ஏ லூர்துசாமி ஆரோக்கியமேரி. இன்று இவர்களின் 58ஆம் ஆண்டு திருமண நாளில் இறைவனிடம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து நல்ல உடல் சுகமும் இறையாசிரும் வேண்டி ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம், ஆண்டவன் ஆலயம் நுழைந்திடுவோம். ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம், ஆண்டவன் ஆலயம் நுழைந்திடுவோம். வாருங்கள் வாருங்கள் வாழ்த்திடுவோம், வான்புகள் இன்னிசை இசைத்திடுவோம். வாருங்கள் வாருங்கள் வாழ்த்திடுவோம், வான்புகள் இன்னிசை இசைத்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையினை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தண்ணீராலும் தூய ஆவியாராலும் மறுபிறப்படைந்தவர்களுக்கு விண்ணக ஆட்சியின் நுழைவாயிலை திறந்து விடுகின்றேன். உமடியார்கள் மீது நீர் பொழிந்துள்ள அருளை பெருக செய்தருளும். அதனால் அவர்கள் பாவங்கள் அனைத்திலிருந்தும் தூய்மை பெற்று உமது பரிவிரக்கத்தால் எவ்வித வாக்குறுதிகளையும் இழக்காதிருப்பார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றே பிளரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 51 முதல் அதிகாரம் 8 இறை வார்த்தை 1 வரை.
அந்நாட்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது, திமிரு பிடித்தவர்களே, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரைப் போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கினரைத்தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் இயேசுவை காட்டி கொடுத்து கொன்றுவிட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேல் உடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருவோருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை திருவார்த்தைகள் 30-35 முடிய. மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும்
எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நானே வாழ்வு தரும் உணவு என்று சொன்ன ஆண்டவர் இந்த வாழ்வு தரும் உணவாகிய இயேசுவை பற்றி கொள்ள இன்றைய நாளிலே நற்செய்தி நம்மை அழைக்கின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, டெனிஸ் லின் என்பவர் அற்புதமாக ஒரு புத்தகத்தை எழுதினார். அதனுடைய பெயர் ஸ்லீப்பிங் வித் பிரெட் என்கின்ற பெயர். ஆகவே இந்த புத்தகத்திலே அவர் மிக முக்கியமான ஒரு அனுபவத்தை பகிர்ந்து இருக்கின்றார். 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த தருணத்திலே ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதிலும் மிக முக்கியமாக தாய் தந்தையை இழந்த குழந்தைகள் ஏராளமாக தெருக்களிலே பசியால் துவண்டு போய் சுற்றி கொண்டிருந்தார்கள். அவ்வாறு இருந்த குழந்தைகளை மீட்டெடுத்த சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் அக்குழந்தைகளை கொண்டு சென்று அகதிகள் முகாம்களிலே தங்க வைக்கின்றார்கள். அந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கின்றார்கள். ஆனால் அந்த குழந்தை ஒவ்வொன்றும் ஒரு பதட்டத்தில் தான் இருந்தார்கள். இரவு நேரம் முழுவதுமாக எந்த குழந்தையும் உறங்கவே இல்லை. ஆகவே அங்கிருக்கின்ற முகாமிலே இருந்தவர்கள் பார்க்கின்றார்கள், இந்த குழந்தைகள் ஏன் உறங்காமல் இருக்கிறார்கள், இவர்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கிறது அல்லது என்ன ஒரு எண்ணங்களை இந்த குழந்தைகள் மனதிலே சுமந்திருக்கிறார்கள் என்று அறியாத ஒரு சூழலிலே இருக்கின்ற அந்த தருணத்திலே இந்த குழந்தைகளை இன்னும் ஆய்வுக்கு உட்படுத்தி உளவியல் நிபுணர்கள் அங்கே சென்று அந்த குழந்தைகளுடைய பிரச்சனையை ஆராய்கின்றார்கள். இறுதியாக பிரச்சனை கண்டறியப்பட்டது. ஆகவே என்ன அந்த பிரச்சனை என்றால், இந்த குழந்தைகளுக்கு ஒரே ஒரு குழப்பம் இருந்தது. என்ன குழப்பம்? நாளைய தினம் இந்த உணவு அல்லது ரொட்டி நமக்கு கிடைக்குமா? காரணம், இந்த குழந்தைகள் பல நாட்கள் தெருக்களிலே மிக மோசமாக பட்டினியிலே வாடி வதங்கி போன பிள்ளைகள். ஆகவே அவர்களுக்கு இந்த ஒரு குழப்பமான நிலை இருந்தது. ஆகவே அவர்களுக்கு உறக்கமே வரவில்லை. அப்போது அந்த முகாமிலே இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த குழந்தை படுக்கின்ற இடங்களிலே ஒவ்வொரு குழந்தை பக்கத்திலும் ஒரு ரொட்டி பாக்கெட்டை பக்கத்தில் வைத்தார்கள். அப்போது இந்த குழந்தைகள் அந்த ரொட்டி பாக்கெட்டுகளை அணைத்து கொண்டு தூங்கினார்களாம். இது வரலாற்று உண்மை. 2ஆம் உலகப் போரிலே நடந்தது. ஆகிய இயேசுவின் பிரியமானவர்களே, வாழ்வு தரும் உணவாகிய இயேசுவையும் பற்றி கொள்ள இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம் எவ்வாறாக திருத்தொண்டர் ஸ்தேவான் கடைசி வரையிலும் ஆண்டவரை பற்றி கொண்டிருந்தார். அவருடைய பணி என்ன? வந்திருக்கின்றவர்களுக்கு உணவு பரிமாறுகின்ற ஒரு பணி, ரொட்டிகளை பரிமாறுகின்ற பணி அல்லது அப்பங்களை பரிமாறுகின்ற ஒரு பணிதான்
இந்த ஸ்தேவான் செய்தார். ஆகவே அந்த ஒரு ரொட்டியை பரிமாறுகின்ற, அப்பங்களை பரிமாறுகின்ற ஒரு பணியை செய்த ஸ்தேவான் இயேசுவே அப்பமாக இருக்கின்றார் என்பதை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த அப்பமாகிய உணவாகிய இயேசுவை பற்றி கொள்ளுகின்றார். ஆகவேதான் அவர் தைரியமாக தன்னுடைய உயிரை கூட துச்சமாக தூக்கி எறிந்தவராக, ஆண்டவர் இயேசு வாழ்வு தருகின்ற உணவு என்னோடு இருக்கின்ற போது எந்த ஐயமும் என்னுடைய வாழ்க்கையிலே இல்லை என்று வாழ்ந்து காட்டிய ஒருவராக இருக்கின்றார். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே திரு அவையானது புனித ஆன்சலேம் அவரை கொண்டாடுகிறது. இத்தாலிய பெனடிக்டின் துறவியாக இருந்தவர், மிக பெருமை வாய்ந்த ஒரு தத்துவ ஞானி, மறை வல்லுனர், ஆயர். ஆகவே அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே இவர் ஸ்கொலாஸ்தியத்தின் தந்தை என அழைக்க பெற்றார். ஸ்கொலாஸ்டிக் ஃபாதர் என்று சொல்லுவோம். ஆகவே அதன் பிறகு இங்கிலாந்தில் இருக்கின்ற கேண்டர்பெரி என்கின்ற இடத்திற்கு பேராயராக நியமிக்கப்பட்டார். அவருடைய வார்த்தைகள் இதுதான்: அறிவின் மூலம் நம்பிக்கையை விளக்குவதுதான் இவரினுடைய தத்துவம். ஃபெய்த் சீக்கிங் அண்டர்ஸ்டாண்டிங் என்று நாம் ஆங்கிலத்திலே சொல்லுவோம். ஆகவே அறிவின் மூலமாக நம்பிக்கையை வளர்த்தெடுப்பது மிக மிக அவசியம் என்று போராடிய ஒருவர். ஆனால் பல சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு மனிதன். ஆகவே அவர் இருந்த கேண்டர்பரியிலே அப்பொழுது அரசனாக இருந்த 4ஆம் ஹென்றி இவருக்கு எதிராக பல பிரச்சனைகளை எழுப்பினார். அது மட்டுமல்ல, அவரை நாடு கூட கடத்தி பல துன்பங்களை அவருக்கு கொடுத்தார். இருந்தாலும் அந்த வேளையிலும் இவர் தயங்காமல் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தருகின்ற உணவை நான் பற்றி கொண்டிருக்கிறேன், ஆகவே எந்த தீங்கும் எனக்கு நேரிடாது என்று தன்னுடைய வாழ்வை இறைவனுக்காக ஒப்பு கொடுத்தவர். ஆக இயேசுவின் பிரிய மாணவர்களே, இந்த பாஸ்கா காலத்திலே நம்முடைய வாழ்க்கையிலும் உயிர் தருகின்ற உணவாகிய இயேசுவை நாமும் பற்றி கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆகவே அவர் மீது நம்பிக்கை கொண்டு பற்றி கொள்ளுகின்ற போது எந்த தீமை வந்தாலும், எந்த சோதனைகள் வந்தாலும், வாழ்க்கையில் எத்தகைய போராட்டங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய ஒரு மன தைரியத்தையும் மன பக்குவத்தையும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படையாக கற்றுக் கொடுப்பார். ஆகவே அத்தகைய ஒரு வெளிப்பாட்டை இந்த பாஸ்கா காலத்திலே நாம் பெற்றுக்கொள்வோம். இறைவனோடு என்றும் நாம் வாழ்வோம். என்றும் வாழ்வு தருகின்ற உணவு அவரே. தருவேன் காணிக்கை இன்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை இன்னை முழுமையாகவே. இங்கு மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவே, உன்னன்பில் இணைந்து தருவேன் காணிக்கை இன்னை முழுமையாகவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவுமை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்க மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நீ உகர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆக அனைவரோடும் மத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து மத திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணே தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித ஆன்சலேம் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவோம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உளத்தை மாட்டுகின்ற நோய்கள், அழகியினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை, இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளிவர நாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளவுமை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கியனின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஏ லூர்து சாமி ஆரோக்கியமேரி. இன்று இவர்களின் 58ஆம் ஆண்டு திருமண நாளில் இறைவனிடம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து நல்ல உடல் சுகமும் இறையாசிரும் வேண்டி